அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். போதும். கண்களை மூடி செபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியில் வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த வார்த்தையை நம்ம வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு நல்ல ஒரு அற்புதமான வார்த்தையை தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர் என்ன சொல்கிறாரு? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலோ புகழ்ச்சியிலோ மகிமையிலோ உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அப்போது தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கும்போது இதில் எவ்வளோ நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் பிறந்த எத்தனை வருஷம், நம்மளுடைய வயசு தான் நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய அனுபவங்கள். இந்த வருஷத்தை என்ன, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வயசு. எனக்கு 31 வயசு, வெர்சைக்கு 30, சோனியா சிஸ்டருக்கு, அப்பாவுக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ். அப்போ இந்த பூமியில் நம்ம பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற அந்த ஏஜ் தான் நம்மளுடையது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நாள் அங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அளவே இல்லை. ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவர் தான். அப்பேர் பெற்ற உயர்ந்த ஒரு உன்னதத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறார், நம்மளை எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவப்படுத்துகிறார் அப்படிங்கிறத இதில் பார்க்கணும். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் புகழ்ச்சியிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உன்னை சிறந்திருக்கும். நாம் எதுக்காக நம்ம சிறப்பாக இருக்கணும்? ஒரு கொஸ்டின். ஏன் நம்ம சிறந்து இருக்கணும்? ஆமாம், நம்ம சிறப்பாக இருந்தால் நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. கரெக்டு தான். நீங்கள் நல்லா இருந்தால் தான் ஆண்டவருடைய நாமம் மகிமையடையும். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன் ஆண்டவர் நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஏன் வியாதி இல்லாமல் இருக்கணும், நீங்கள் ஏன் பலவீனம் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் ஏன் நோய் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் ஏன் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், நீங்கள் ஏன் குறைவுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அப்படி இருந்தால் தான் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. வசனம் அப்படி தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். உங்களுடைய பூமிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உப்பாக இருக்கிறீங்க. உலகத்திற்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க. உலகத்துக்கே யார் தான் வெளிச்சம்? நம்ம தான் வெளிச்சம். பரலோகத்தின் தேவன் இன்னைக்கு பூமியில் இருக்கிற சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி தன்னை பிரதிபலிக்கிறார், எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்னா, உங்களையும் என்னையும் வச்சு தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எதற்காக நம்ம பாவத்தில் இருக்காதீங்க, பரிசுத்தமாக வாழுங்கிறோம், ஏன் ஜெபிங்கிறோம், ஏன் சாந்தமாக இருக்குங்கிறோம், ஏன் மற்றவங்களை மன்னிங்கிறோம் அப்படின்னா, நம்ம அப்படி இருக்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்து இப்படி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு யார் தான் எக்ஸாம்பிள்? நம்ம தான் எக்ஸாம்பிள். பாருங்க, இவர் இருந்தார் பார்த்தீங்களா? இவர் பாருங்க, இவர் முகத்தை பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறாருங்க அப்படிங்கிற பாருங்க. நேற்று சரசமா சொன்னாங்க, கனவுல யார் வந்தாங்க, எம்ஜிஆர் மாதிரியே ஒருத்தர். கனவுல இல்லை, நேரடியாகவே அது ஒரு தரிசனம் மாதிரி ஒன்று சொன்னாங்க. சொல்கிறேன், அந்த முக சாயல் இருக்குது பார்த்தீங்களா? அவர் பாருங்க, அவர் அப்படியே ஸ்டாலின் மாதிரியே இருக்கிறாருங்க அப்படின்பா. அவர் பாருங்க, அப்படியே தான். என் பசங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, என் மனைவி என் பிள்ளைங்களை கூப்பிட்டு போனால் கூட இது உங்கள் பிள்ளையான்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் நான் எங்கள் 2 பேரையும் தூக்கிட்டு போனேன்னா உங்கள் பிள்ளையான கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏன்னா முக ஜாடை எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். ஜாக்கினுக்கு எனக்கும் அப்படியே என்ன சொல்கிறது, இவனை ஸ்கூலுக்கு விஷயம் நினைத்து அங்கே பால்வாடிக்கு சாப்பாடு கொடுக்க கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களாம் சொல்கிறாங்க, என்ன ஜாக்கினியே அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த முக சாயல் தெரியுதுல்ல. ஆனால் மெர்சிக்கு அவங்களுக்கு பாருங்க ஒரு சம்மந்தமே இருக்காது. மெர்சிக்கு முகத்துக்கு ஏதாவது ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு சாயல் கிடைக்குமே ஒழிய, டக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது மெர்சி தான், இது உங்களுக்கு அம்மா, இது மெர்சியோடைய பசங்க தான் அப்படின்னு டக்குன்னு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏன்ட்ட இருக்கும்போது டக்குன்னு சொல்லிடுவாங்க, இது உங்கள் பிள்ளை தான் அப்படின்ட்டு. அந்த முக சாயல் இதே போல தான் கிறிஸ்துவினுடைய சாயல் உங்களுக்கும் எனக்கும் பூசப்பட்டு இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால, அந்த இரத்தத்தின் சாயல், அந்த கிறிஸ்துவனுடைய சுவாபங்கள், அந்த கிறிஸ்துவனுடைய சாயல் உங்கள் மீது எங்கள் மீதும் இருக்கிறது. அதனால தான் நம்ம கிறிஸ்துவ எப்படி இருக்கிறோம்? பிரதிபலிக்கிறோம். எப்படி பிரதிபலிக்கிறோம். அப்போ பிரதிபலிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு நாட்களாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் எப்படி இருந்தார்? அவர் எல்லாரையும் மன்னிக்கிறவராக இருந்தார்.
அவர் ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தார், மற்றவர்களுக்கு கொடுக்கிறவராக இருந்தார். இதெல்லாம் அவருடைய சுவாபம், அப்படிதானே? அல்லேலூயா. பாருங்க, இப்போ நம்மளை எல்லாம் மீட்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை என்ன பண்ணாரு? பூமிக்கு கொடுத்தார். அவர் கொடுத்து தான் என்ன பண்ணார்? விதைச்சு தான் அறுவடை பண்ணியிருக்கிறார். ஒரே ஒரு குமாரன், ஆனால் சாதாரணமான குமாரன் அல்ல, உலக ஒரே பேரான குமாரன் என்று தேவ குமாரனாக இருக்கிற அவரையே என்ன பண்ணார்? இந்த பூமியில் விதைச்சி அதனுடைய அறுவடையாக இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளைகளாக மாறிவிட்டோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சுவாபமே கொடுக்கிறது தான். ஆண்டவர் எடுக்கிறவர் அல்ல, அவர் காயப்படுத்துகிறவர் அல்ல, அவர் கஷ்டப்படுத்துகிறவர் அல்ல. இது எக்காரணத்தை கொண்டு உங்கள் வாயில் என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு பாட்டு பாடும் போது கூட ஐயோ பெர்குமான்ஸ் கோச்சுக்குவாரேன்னு கூட நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது. அவரெல்லாம் அந்த பாட்டு எழுதி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ அவர் வேறு மாதிரிக்கு வந்துட்டார். இப்போ அவர் வேறு லைனில் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறார் சபைகளை, அவருடைய சபைகளை, அவர் கீழே இருக்கிற ஊழியர்களை. நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இன்னும் காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே காயப்படுத்தி இப்படியே சொல்லி சொல்லி ஆண்டவர் நம்மளை காயப்படுத்துகிறவராகவே மாற்றி என்ன ஆயிடுச்சு? அவர் காயப்படுத்த மாட்டார். நான் இருக்கிற உன்னை காயப்படுத்துக்கன்னு ஒருத்தன் உள்ளே வந்துடுறான். வாசல் என்ன பண்ணிடுறான்? வாயை வச்சு நம்மளே சும்மா இருக்கிறவன் என்ன பண்ணிடுறான்? அவனா எப்படா உள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். பிசாசை தான் துடிட்டு இருக்கிறேன். எப்படா கதவை திறப்பாங்க உள்ளே வந்து ஒரு வழி ஆக்கிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறான். நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? அப்படியே காயப்படுத்தி கட்டு போடும். ஏன் நல்ல வார்த்தையே இல்லையா? காயப்படுத்தாமல் கட்டு போடும் கர்த்தரேன்னு பாடுங்க வேணாம். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் அழிக்கிறவர் அல்ல, அவர் வாழ வைக்கிறவர். அவர் கெடுக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவரே அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். நான் அங்கே கள்ளக்குடியில் நம்ம கள்ளக்குடியில் கிறிஸ்மஸ் ஆராதனையில் செய்தி கொடுத்தேன். அந்த அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்க, அப்பாவும் வந்திருந்தாங்க. ஆனால் நான் செய்தி கொடுத்த பிறகு தான் அப்பா வந்தாப்புல, அதனால் தெரியாது அவருக்கு. அங்கே சொன்னேன் நான். அவரே தன்னை குறித்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது என்ன தான் சொல்கிறாரு? திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அவரே சொல்றாரு, எப்பா நான் அழிக்கிறதுக்கு வரல, நான் தண்டிக்கிறதுக்கு வரல, உன்னை மன்னிச்சு பிதாவோடு சேர்க்கறதுக்காக நான் வந்தேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வில்லனாவே நம்மகிட்ட காமிச்சிட்டாங்க. இந்த வாரம் நீ சர்ச்சுக்கு போலியா, அவ்வளோதான், இந்த வாரம் ஃபுல்லாக உன் பிஸ்னஸ் டை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. என்னையா வார்த்தை பேசுறீங்க? போதகர்கள், நான் சொல்றது போதகர்கள் அப்படிலாம் இல்லை. ஏசப்பா ஒரு நாள் அப்படி என்ன பண்ணுறது இல்லை. என் பிள்ளை தான், ஜாகின் தான், ரொம்ப சேட்டை பண்ணுறான் தான், ரொம்ப அடம் பண்ணுறான் தான், அதுக்காக நான் இவனை தண்டிச்சிட முடியுமா? போய் வெயிலில் போயிட்டு முட்டி போடுறான், கல்லில் போய் முட்டி போடுறான், இல்லைனா இப்போ 500 தோப்புக்காரனை போடுறான் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? இல்லை. தப்பு பண்ணுறது பிள்ளைங்க, அதோடைய சுவாபம் அதுக்கு மெச்சூரிட்டி வரும்போது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். நம்ம என்ன பண்ணணும்? பெத்த பிள்ளைகளை தகப்பனா தாயாக இருக்கும்போது என்ன பண்ணணும்? அவங்கள திட்டணும், அரவணைக்கணும். அதே சமயம் அதாவது என்ன சொல்கிறது, அரவணைச்சு தான் அவங்கள அன்பின் வழியாக தான் சரியப்படுத்தணுமே ஒழிய நம்ம காயப்படுத்திலாம் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அதுக்கு இன்னொரு இருக்குது, அடிமேல் அடி வச்சா என்ன நகரும்? அம்மி நகருங்க, மனுஷன் நகர மாட்டான். நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அடி மேலே அடி வச்சா அம்மி நகர்ந்து போயிடும். நீங்கள் பசங்களை அடிக்க என்ன ஆகும் அப்படின்னா மழுங்கி போயிடும். என்ன மிஞ்சி போனால் அப்பா ஒரு 10 அடி அடிப்பாரா? என்ன மிஞ்சி போனால் அம்மா ஒரு மணி நேரம் நம்மளை திட்டுவாங்களா? ஆமாம், எங்களுக்குலாம் அப்படி நானும் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான் எனக்கே மைண்ட் வந்துருச்சு. என்ன மிஞ்சி போனால் அப்பா 2 திட்டுவார், அடிப்பார், அவ்வளோதான். வேறு என்ன பண்ணிட போகிறாரு? அப்படி தான். ஏன்னா அதுக்கு மேலே அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்மளும் என்ன பண்ண மாட்டோம். அப்போது அது மாதிரி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். எந்த அண்ணன் தம்பி சார் உதவுறான் இன்னைக்கு? எந்த அண்ணன் தம்பி என்ன பண்ணுறதில்ல, உதவுறதில்ல. நம்ம வேணா போய் கஷ்டப்படுறவங்களை என்ன பண்ணுறோம், உதவுறோம். அதனால் இந்த பழமொழிகள்லாம் மாற்றிருங்க, நமக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிடுங்க, மாற்றிருங்க, வேறு வழியே இல்லை. அப்போது நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். என் வாழ்க்கை அப்படி தான் மாறுனுச்சு. என் ஆண்டவர் என்னை அடிக்கிறவர் அல்ல, என்னை அணைக்கிறவர். என் பாவத்தை தான் அவர் வெறுக்கிறாரே ஒழிய பாவியாக இருந்த என்னை அவர் என்ன பண்ணல, ஒரு நாளும் வெறுக்கல. அப்படிங்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்த பாருங்க, இருள் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ பாவமும் இல்லை, இருளும் இல்லை, வெறுமையும் இல்லை, நிறைவு மட்டுமே. அல்லேலூயா. அதனால் யார் எது சொன்னாலும், அது எவ்வளோ பெரிய போதகரே சொன்னாலும் சரி, நம்பிடாதீங்க. என்ன பண்ணிடாதீங்க, நம்பிடுங்க. நம்ம அப்பாவை குறித்து யாராவது தப்பாக பேசுனா விட்டுருவோமா? நம்ம பெத்தெடுத்த அப்பாவை குறித்தே, அவங்க அப்பா, எங்கள் அப்பா குடிகாரர் தான், எங்கள் அப்பா சண்டை போடுறவர் தான், அதுக்காக வெளியே 3வது நபர் எங்கள் அப்பாவை திட்டா நான் விட்டு கொடுத்துருவேன்னா? மாட்டோம். நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரி தான். என் பிள்ளை சேட்டை பிள்ளை தான், என் பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளை தான் இருந்துதான், அதுக்குன்னு 3வது ஒருத்தன் என் பிள்ளையை திட்டினானா நான் விட்டுருவேனா? நமக்கே மாம்சத்தில் ரத்தமும் சதையும் இருக்கிற மாம்சத்தில் நமக்கே அவ்வளோ வைராக்கியம் இருக்கும்போது ஆவியில் நம்மளை ஜெனிப்பித்திருக்கிற ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியம் பாராட்டுவார். அல்லேலூயா. அதனால் ஒரு நாள் உங்களை பிசாசின் கையில் அவர் என்ன பண்ண மாட்டார், விடவே மாட்டார். அவர் தான் சொல்கிறார், நீங்கள் என் கரங்களில் இருக்கிறீர்கள், ஒருவரும் என் கரத்திலிருந்து உங்களை என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது. சர்ப்பங்களையும் தேள்களையும்
மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை என்ன பண்ணாது, சேதப்படுத்த மாட்டார். நம்முடைய ஆண்டவர் சேதமாக்கி நம்மளை சரிப்படுத்துகிறவர் அல்ல, அரவணைத்து நம்மளை சரிப்படுத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. நம்மளை எப்படி சரிப்படுத்தி அவருடைய பாதைக்கு கொண்டு வரணுங்கிறது அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, அவன் ரொம்ப ஓவராக ஆடுறான் பிரதர், பாருங்க ஆண்டவர் அவன் கையை காலை உடச்சி அவன் என்ன பண்ண போறாரு, சர்ச்சைக்கு கொண்டு வர போறாருப்பாங்க. ஐயோ, அப்படிலாம் ஆண்டவர் சர்ச்சைக்கு கொண்டு வரதுக்கு ஒருத்தனை கையை காலை உடச்சுனா என்ன பண்ணணும், கட்டாயமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் த காட் ஆஃப் ஜென்யூன். அவர் ரொம்ப அவரை போல ஒரு ஜென்யூனிட்டி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பாருங்க, பைபிளில் கூட பாருங்க, ஆசீர்வாதத்தை சாபத்தை ரெண்டுமே முன்னாடி வைக்கிறேன்ப்பா. உனக்கு எது வேணுமோ அதை நீ என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ. உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. ஆதாம்கிட்ட சொல்கிறாரு, எல்லாம் பாரு, உனக்காக இந்த ஏதேன் தோட்டத்தையே உருவாக்கி இருக்கிறேன், நீ எதை வேணாலும் என்ன பண்ணு, சாப்பிட்டுக்கோ, ஆனால் அது ஒன்று மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாதங்கிறார். நம்ம யோசிப்போம், ஏன் அது என்னது, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை உட்காருப்பா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை உள்ள அந்த மரத்தை அங்கே வைக்காமலே இருந்திருக்கலாமே, வச்சிருந்ததுனால தானே பிரச்சனை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நான் யோசித்தேன், ஆண்டவரே இவ்வளோ பெரிய சாபம், இவ்வளோ பெரிய பாவம் இந்த உலகத்துக்கு தேவையா? தேவையில்ல. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் நல்லா தான் படைச்சிங்க, சூப்பராக படைச்சிருக்கிறீங்க, அந்த ஒரு மரத்தை மட்டும் ஏன் வச்சிங்க? அதை வைக்காமலே இருந்திருந்தா பிரச்சனையே இல்லை. இப்போ நான் கேட்குறேன், வருஷம் ஃபுல்லாக தான் ஸ்கூல் படிக்கிறோம், அந்த முலாண்டு தேர்வு வைக்காமலே இருந்தா என்ன பிரச்சனை? நான் கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியும். இதுக்காக தான் அங்கே மரம் வைக்கப்பட்டது. ஆண்டவர் நினைச்சா தடுத்துருக்கலாம். அவன் போய் மரத்தை ஆண்டவர் அவர் எல்ரோயி பாட்டு பண்ணவன்ல, எல்ரோயி என்னை காண்கிறவரே. உட்காருப்பா தம்பி, அமைதியாக உட்காரு, பொறுமையை சோதிக்காதே, உட்காரு. அமைதியாக உட்காந்துட்டுனா பிரச்சனை இல்லை. பாருங்க, எல்ரோயி அவர் காண்கிற தேவன். அவருக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், அந்த ஆதாமும் ஏவாளும் போய் பழத்தை பறித்து சாப்பிடும் போது ஆண்டவர் எங்கேயோ வாக்கிங் போயிட்டாரு, அவர் எங்கேயோ இருந்திருப்பாரு, இல்லை வேற ஏதாவது பிஸியாக இருந்திருப்பாரு நினைக்கிறேன். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்திருக்காராம். அவர் சொல்கிறாரு, நோவா காலத்தில் தான் அவர் சொல்கிறாரு, என் ஆவி நீ என்ன பண்ணாது, மனுஷனோட போராடுவதில்லைங்கிறார். ஏன் போராடுவதில்லைங்கிறாருன்னா, ஏற்கனவே நான் ரொம்ப போராடிட்டேன்ப்பா. யார்கிட்ட? ஆதாம்கிட்ட போராடினேன், ஏவாள்கிட்ட போராடினேன், யாரும் என்ன பண்ணல என்னைய. அப்போது அங்கே என்ன நடந்திருக்குது? பிசாசு சொல்லிட்டான், வஞ்சிச்சிட்டான், ஏமாத்திட்டான், ரெண்டு பேர்த்தையும், ஆதாமி ஏவாளை ஏமாத்திட்டான். இவர்கள் அந்த கனியை பறித்து சாப்பிட போகிற நேரத்தில் ஆவியானவர் அவங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார், போராடி இருக்கிறார். கஷ்டத்தை நம்ம சொல்கிற மாதிரி அடித்து திருத்தி அப்படிலாம் இல்லை, கெஞ்சி எப்பா சாப்பிட்றாத, வேண்டாம். தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு, பிசாசு என்ன பண்ணாத, நம்பாத, வேண்டாம், அவன் சொல்கிறத கேட்காத அப்படின்னு சொல்லி போராடுறான். நிறுத்து, வேண்டாம், போகாத, அதை எடுக்காத, அதை சாப்பிடாத அப்படின்னு போராடுறாரு ஆண்டவர். ஆவியானவர் அவங்களோட போராடுறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை அதனால தான் சோர்ந்து போய் ஆவியானவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, இனி நம்ம ஆவி யாரோட போராடாது, மனுஷனோட போராடாதுங்கிற. அப்போது இதெல்லாம் தாண்டி தான் ஒரு பாவத்தை நம்ம செய்கிறோம். அவங்க அதான் ஏவாள். நம்ம இன்னைக்கு தேவ கர்த்தருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால பாவம் நம்மளை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. அப்போது நம்முடைய ஆண்டவர் யார், அவருடைய சுவாபம் என்ன, அவருடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம ஆணித்தனமாக புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பைபிள் நம்மளுக்கு புரியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இப்படியே தான் போய் படிச்சுட்டு இருப்போம், இப்படியே தான் காயப்படுத்திக்கிட்டே இருப்போம். அவரை ரொம்ப காயப்படுத்துகிறோம். அவர் நினைப்பார், ஏண்டா நான் எவ்வளோ ஒரு நல்ல தகப்பன், உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன், உன் மேலே நான் எவ்வளோ அன்பை வச்சுருக்கிறேன், இப்போ நீங்கள்லாம் எனக்கு என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க, எனக்கு எல்லாம் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே செய்யாதவங்களே சபையை, எனக்கு ஒன்றுமே செய்யாதவங்களே சபைன்னு சொன்னால் உங்களுக்குலாம் எவ்வளோ கோவம் வரும். பாஸ்டரே உனக்கு தான் நாங்கள் எல்லாமே செஞ்சிட்ருக்கிறோமே, என்னையா நீ எங்கள் முன்னாடி நின்று ஒன்றுமே செய்யாதவரேன்னு சொல்கிறீங்கன்னு கோவம் வருமா வராதா? அதே போல் தான் ஆண்டவர் நமக்கு எல்லாமே செஞ்சிட்ருக்கிறாரு. நம்ம அவர் என்ன பண்ணுறோம், ஏன் ஏசப்பா கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஏன் ஏசப்பா நம்மளை காயப்படுத்துகிறாரு, ஏன் ஏசப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார். நான் எப்போமா உனக்கு நல்ல வழி காட்ட மாட்டேன்னு சொன்னேன், நான் எப்போமா உனக்கு வியாதியை கொடுத்தவன் வேற ஒருத்தன், அவன் ஒளிஞ்சிட்ருக்கிறான், திருடன். அவன் பேர் என்னது, திருடன். அவன் கொல்லவும் அழிக்கவும் வந்துட்டான். அதுக்கு காரணமும் நான் இல்லை, உன் வாய் என்ன பண்ணிட்ட, திறந்துட்ட. அந்த வாய் தான் வாசல். என்னது, வாய் தான் வாசல். அந்த வாசலை நம்ம பேசி அவனை திறந்து விட்டு உள்ளே விட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவன் சரக்குகளை கொண்டு வந்து போட்டான், வியாதியை போட்டான், மன உளைச்சலை போட்டுட்டான், டெப்ரெஷன்ஸு, மன வேதனை, கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம வாயை திறந்து போயிட்டான். அதனால தான் வசனம் சொல்லுது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். ரொம்ப பேசாமல் என்ன பேசுறதை நம்ம குறைச்சிக்கிட்டாவே என்ன ஆயிரும், பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம். 100% பிரச்சனை எதனால தான் வருதுன்னு நினைக்கிறீங்க?
பிரதர் அவங்கள எனக்கு பிடிக்கும் பிரதர், ஆனால் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள் பிரதர். என்னைக்குங்க? அது 2004 சொன்னாங்க. 2004 முடிஞ்சு இப்போ 2024 வந்துருச்சு. 20 வருஷமாவா ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற? திருவள்ளுவர் இதை ரொம்ப சூப்பராக அடிச்சுக்கிட்டார். அது தெளிவாக சொல்கிறாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அது வடுவான், அது அதெல்லாம் தழும்புப்பா. என்ன பண்ணது? வார்த்தையில் எவ்வளோ ஆண்டவர் வச்சுருக்காரு. அதான் அது பைபிளில் இருக்குது. திருவள்ளுவர் ஒரு நல்ல பைபிள் ஸ்காலர், உங்களுக்கு தெரியாது. தோமா காலத்தில் அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது திருவள்ளுவருக்கு. திருவள்ளுவர் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இது டைரெக்டாக நம்ம பைபிள் இருந்தே சொன்னால் நம்மளையும் என்ன பண்ணிடுவாங்க, மத சாயம் பூசிடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணார், அப்படியே வெளியில் பொதுமறையாக அவர் எழுதினார். இதெல்லாம் இப்போல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் டாக்டரேட் ஆகிட்டாங்க. திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபித்து நிறைய பேர் டாக்டரேட் வாங்கிட்டாங்க. அல்லேலூயா. அப்போது இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அவங்க சொல்கிறாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படிங்கிறாங்க. அப்போது வார்த்தைகளில் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக. நான் தான் சொல்கிறேன், ஒரு பாட்டுக்காக கூட அன்றைக்கி ஏதோ ஒரு வசனம் கூட மெர்சி அனுப்புனுச்சு, இது பைபிள் வேர்டு நான் இப்படி தான் அனுப்பணும்னு சொன்னிச்சு. நோ, திஸ் இஸ் நாட் பைபிள் வேர்ட், திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் மேன். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் கர்த்தர் பேசின வார்த்தையும் உண்டு, மனிதன் பேசிய வார்த்தையும் உண்டு, பிசாசு பேசிய வார்த்தையும் உண்டு. இப்போ நான் ஒரு வசனத்தை மட்டும் தனியாக எடுக்கிற பாருங்க. நீ என்னை தாழ பணிந்து கொள், இந்த பூமியின் சகல ராஜ்யத்தை நான் உனக்கு தருவேன்னு பைபிளில் வசனம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ பைபிள் இருக்குதுங்கிறதுக்காக இதை நான் சொல்ல முடியும். இப்போ நான் உங்ககிட்டலாம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்னை தாழ பணிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியின் ராஜ்யத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? அட போயா பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டுறீங்களா, திட்ட மாட்டீங்களா? நான் ரீசெண்டாக திட்டுறேன், நீங்கள் அதை விட மோசமாக திட்டிடுவீங்க. அல்லேலூயா. பைபிள் இருக்குதுங்கிறதுக்காக அப்படியே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. தாவீது ஒரு இடத்துல சொல்கிறாரு, இது யோபுவே ஒரு இடத்துல சொல்கிறாரு, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பாய் மாறிவிட்டார்னு. ஆனால் அவரை குறித்து ஆண்டவர் கிருபையாக அவன் பாவத்தை மன்னிச்சு என்ன சொல்கிறாரு, அவன் நாவினால் ஒரு பாவமும் செய்யவில்லைன்னு சாட்சி கொடுத்துட்டாரு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க உட்காந்து, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பாகி விட்டார். பைபிள் இருக்குது, எடுத்து படிச்சு பாருங்க. இப்போ அந்த வசனத்தை நான் எடுத்து வச்சு சொந்தமாக்க முடியுமா? சர்வ வல்லவர் எனக்கு கசப்பாகி விட்டார்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? மனுஷங்க தாங்க. மனுஷங்க அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங்கில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த கஷ்டத்தை வெளியே காட்ட தெரியாமல் அந்த வார்த்தைகளை விட்டுருக்காங்க. அது எழுதப்பட்டிருக்கிறது. பட் அதுதான் ரேமா வேர்டு, அதுதான் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வேர்டு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், அப்புறம் நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நீ உபத்திரவப்பட்டது நல்லது, பட் உன்னை உபத்திரப்படுத்துறது கர்த்தர் கிடையாது. அல்லேலூயா. உன்னைய யுத்தத்துக்கு போசனா நீ எங்கே போன, மேலே உட்காந்து உனக்கு ரொம்ப உண்மையாக ஒருத்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் உரியா, அவன் மனைவி குளிக்கிறத பார்க்குறிய, இது தப்பு இல்லையா, தப்பா, ரைட்டா தப்பா? நீ அதை தப்பு பண்ண, அதனால் உன் பிள்ளைய சாலமோனை என்ன பண்ணுறான் ஆண்டவர், சரியா அந்த அவனோட குழந்தை என்ன பண்ணுறாரு, அடிச்சிட்டாரு. அப்போது இது அதான் இன்றைக்கி கூட சங்கீதத்தில் வாசித்தோம், ஏன் ஒரு மனுஷனுக்கு நோய் வருது, அவன் தங்கள் அக்கிரமங்களினால் நோய்களை கரெக்டாக சொல்கிறாங்க வருவித்து கொண்டார்கள். நம்ம தான் போய் வருவிச்சுக்கிறோமே ஒழிய நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுறது இல்லை, வியாதியோ பலவீனமோ நம்மளுக்கு என்ன பண்ணுறதே இல்லை, கொடுக்கறதே இல்லை. அதனால் நம்ம அப்பாவை குறித்து ஃபஸ்ட்டு ஒரு தெளிவடைஞ்சிக்கோங்க. நம்ம ஆண்டவர் குறைவுகளின் ஆண்டவர் அல்ல, அவர் நிறைவின் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு இன்றைக்கி ஆராதனையில் நான் சொன்னேன், அவனை சற்று தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர். சங்கீதம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் தேவ தூதர்னு இல்லை, லிட்டில் தென் காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர். நிறைய தமிழில் மொழிபெயர்க்கும் போது அது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய தமிழ் பைபிள் இருக்குது. நீங்கள் அதை இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்போ தேவ தூதர்களுக்கு கீழே நம்ம கிடையாது, நமக்கு கீழே தான் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தேவ தூதர்களுக்கு பணியாளர்களா, இல்லை தேவ தூதர்கள் உங்களுக்கு பணியாளர்களா? வேதம் என்ன சொல்லுது? தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு அவர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். யாரு? தேவ தூதர்கள். இன்னும் உங்களுக்கு புரியுற தமிழில் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு உதவியாளர்களாக வேலையாட்களாக இருக்கிறார்கள். யாரு? தேவ தூதர். அப்போது தேவன் தேவ தூதரிலும் சற்று நம்மளை சிறியவனாக மாற்றலை, தேவனிலும் சற்று சிறியவர்களாக. நம்ம தேவனுக்கு ஈக்குவல் கிடையாது, பட் தேவனுக்கு கொஞ்சம் கீழே வச்சு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை படைச்சிருக்கிறார். அவர் சொன்னது நடக்கும்னா நீங்கள் நானும் பேசுனதும் நடக்கும். அவர் கை வச்சா அற்புதம் நடக்குதுன்னா நீங்கள் கை வச்சாலும் அற்புதம் நடக்கும். நீங்கள் செய்கிற அவர் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்குதுன்னா நீங்கள் ஜெபிச்சு செய்கிற ஒவ்வொரு காரியம் என்ன பண்ணும், வாய்க்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பவர்ஃபுல்லான கிருபைகளை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியம் ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க, என் அப்பா நல்லவர், நல்லவர், நல்லவர் மட்டும்தான். அவர் அழிக்கிறவர் அல்ல, அவர் கெடுக்கிறவர் அல்ல, அவர் தண்டிக்கிறவர் அல்ல, அவர் கோபப்படுகிறவர் அல்ல,
என்னை அணைக்கிறவர், என்னை ஆதரிப்பவர், என்னை ஆசீர்வதிப்பவர், எனக்கு கொடுக்கிறவர். என் குறைவுகளை அவர் விரும்பவில்லை, நான் நிறைவாய் இருப்பதையே அவர் விரும்புகிறார். அந்த கிருபை என் மீதும் என் பிள்ளைகளின் மீதும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா. இது ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை விளங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வராத நன்மைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதை உங்கள் கண்கள் காணும். யோசிக்காத விதத்தில் ஆண்டவர் அற்புதங்கள் என்ன பண்ணுவார்? செய்து கொண்டே இருப்பார், செய்து கொண்டே இருப்பார். நம்ம அப்பாவை குறித்து ஒரு நல்ல தெளிவை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதற்கு, சிறந்திருக்கும்படி செய்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்களை குறித்து உண்மைத்தன்மை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் உம்முடைய தன்மை என்ன, நீர் எவ்வளவு அன்பானவர், அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டால் நிச்சயமாகவே இந்த ஆண்டிலே நாங்கள் எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படியாக ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீர். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு சமயம் ஆண்டவரே உம்மை குறித்து தவறான எண்ணங்கள் அவர்களுக்கு உண்டாயிருந்தால் இந்த நாளில் அந்த எண்ணங்கள் அழிக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினால என் அப்பாவை குறித்து, என் ஆண்டவராக இயேசுவை குறித்து இருதயத்தில் வைத்திருக்கிற தவறான எண்ணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அழிந்து போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் நல்லவர். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் எழுதியிருக்கிறபடி அவர் நல்லவர் மட்டும்தான், நல்லவர் மட்டும்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் தெய்வீக வார்த்தைகளும் நிரம்பி இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையில வியாதிகள் இல்லை, இவர்கள் வாழ்க்கையில பலவீனங்கள் இல்லை, இவர்கள் வாழ்க்கையில தோல்விகள் இல்லை, இவர்கள் வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள் இல்லை என்று உம்முடைய ஊழியக்காரனாய் இவர்கள் மீது பிரகடனப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை, பரிசுத்தத்தை, ஆண்டவரே ஐஸ்வரியங்களை இவர்கள் மீது இயேசுவின் நாமத்தில் நான் பிரகடனப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்த நல்ல பிதாவே, ஆமென்.